Good morning, students. Last class we discussed with negative interaction. Today we are going to learn about interspecific interaction or co-evolutionary dynamics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்பீஷியஸ் ஆர் co-evolution dynamics. ஸ்பீஷியஸ்குள்ள நடக்கிற இம்பார்ட்டன்டான இன்டராக்ஷன் இதே செயல்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி பரிணாம குழுக்களுக்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷனை என்ன நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மிமிக்ரி. மிமிக்ரினா உங்களுக்கு தெரியும், பாவனை செயல்கள். ஸோ இது பிளான்ட்ஸ்ல எப்படி இருக்கு, ஸோ எதுக்காக இந்த மிமிக்ரிய பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட், it is a phenomena in which living organism modifies its forms, appearance, structure or behavior and look like another living organism as a self-defense and increase the chance to their survive. So mimicry அப்படின்றத பிளான்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக தான் யூஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது அதுல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபார்ம்ஸ், தோற்றம், அப்பியரன்ஸ் வடிவத்துல, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அமைப்பு, அப்புறம் பிஹேவியர் அதனுடைய நடத்தை முறை, இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து மற்ற பிரிடேட்டர்ஸ் கிட்ட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தான் இருக்கிற இடத்துல சந்தோஷமா சேஃபா சர்வை பண்றதுக்காக, அதாவது வாழ்நாளை கடத்து விடுறதுக்காகவும் பிளான்ஸ் வந்து இந்த மிமிக்ரி அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Floral mimicry is a for useful inviting pollination, but animals mimicry is often productive. So பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவனை அப்படின்ற மிமிக்ரி வந்து பாத்தீங்கன்னா பாலினேஷன் அப்படின்ற மகரந்த சேர்க்கைக்கு யூஸ் ஆகுறது. இதுவே அனிமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மிமிக்ரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ், பாதுகாக்கிறதுக்காக இந்த மிமிக்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. Mimicry is a result of evolutionary significance due to shape and sudden heritable mutation and preservation of natural selections. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு முறைக்காகவும், அட் சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டபிள் மியூட்டேஷன், அது மரபுவழி சார்ந்த ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கை தன்னை வந்து யார் இங்க வாழலாம் வாழக்கூடாது அப்படின்றத செலக்ஷன் பண்ணுது. ஸோ இது மாதிரி டைம்ல பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ தன்னுடைய ஸ்ட்ரக்சரு, அப்பியரன்ஸ், ஃபார்ம்ஸ், பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா மிமிக்ரி அப்படின்னு சொல்றோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிமிக்ரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த பிளான்ட் நேம் இஸ் கால்டு ஓபிரிஸ் அண்ட் ஆர்டிஸ். The flowers look like a female insect to attract the male insect to get pollination by the male insect, and it is otherwise called floral mimicry. So இந்த முக்கியமான பிளான்ட்ஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓஃப்ரிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கிட்ஸ் பிளான்ட்டோடைய ஃபிளார் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் இன்செக்டோட ஃபிளார் மாதிரியே இருக்கும். அதாவது பெண் பூச்சியோட அமைப்பு மாதிரியே அந்த ஃபிளாரோட அமைப்பு இருக்கும்போது அந்த அமைப்பை பார்த்தோடனே மேல் இன்செக்ட்ஸ், அதாவது ஆண் பூச்சி வந்து அந்த ஃபிளார் மேல உட்காரும். அப்படி உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபிளார்ல மகரந்த சேர்க்கை அப்படின்ற பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த பிளான்ட்ல இருக்கிற ஃபிளாரோட ஃபீமேல் இன்செக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் மைமசி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்றோம். தென் another one example is Carassius morosus. Carassius morosus stick insect or walking stick அப்படின்னு சொல்றோம். It is a productive mimicry. ஸோ பிளான்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா Carassius morosus அப்படின்ற பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கிற பூச்சி மாதிரியும் இல்லைன்னா ஊன்றுகோல் அப்படின்றது அது மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவ், தன்னை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் கால்டு பில்லியம் பிராரன்டோசம். பில்லியம் பிராரன்டோசம்ஸ் லீஃப் இன்செக்ட்ஸ் another example of productive mimicry. ஸோ இந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி மாதிரி இருக்கும். ஸோ அந்த லீஃப் வந்து பூச்சி மாதிரி இருக்கிறதுனால மற்ற ப்ரொடேட்டர்ஸால அந்த பிளான்ட்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ தன்னை பாதுகாக்கிறதுக்கு அதனோட லீஃப் வந்து பாத்தீங்கன்னா பூச்சியோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள் ஆஃப் மிமிக்ரி. ஸோ மிமிக்ரி அப்படின்றது என்ன மீனிங்னா பிளான்ட்ஸ்ல அதோட ஸ்ட்ரக்சரு, ஷேப்பு, அப்பியரன்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் வந்து அதோட செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக பாதுகாக்கிறதுக்கும்,
சர்வை பண்றதுக்கு யூஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா மிமிக்ரி அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன், in this slide shown mimicry. First one, and second one. So first one, Brandon dosum, and second one, Carassius morosus. Then second one, myrmecophily. What is myrmecophily? Sometimes ants take their shelter on some trees such as mango, lychee, jamun, and acacia, etc. These ants act as a body guards of the plants against any disturbing agent, and the plants in turn provide food and shelter to these ants. This phenomena is known as myrmecophily. Examples: first one, acacia, and another one, acacia ant. ஸோ மிர்மிகோஃபிலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆண்ட் அப்படின்ற இன்செக்ட் பெரிய மரத்துல வந்து வாழறது. ஸோ அப்படி அவங்க இருக்கும்போது அந்த மரத்துக்கு என்ன பிளஸ் பாயிண்ட், ட்ரீக்கு பிளஸ் பாயிண்ட்னா வேற ஏதாவது ப்ரிடேட்டர்ஸ் வந்து அந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ணா இந்த ஆண்ட் தான் போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாடி கார்டா போய் நிற்பாங்க. ஸோ அப்படி நிக்கிறதுனால அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பாடி கார்டு மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி செய்யறதுனால அந்த பிக் ட்ரீ ஆன மேங்கோ ட்ரீ என்ன கொடுக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு ஷெல்டரு, அதாவது வாழிடமும் சம்டைம்ஸ் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு இன்செக்ட்ஸ்க்கும் ஒரு பிளான்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்றோம். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் நேம் அகேஷியா அண்ட் அகேஷியா ஆண்ட். ஸோ இன் திஸ் ஸ்லைட் ஷோன் மிர்மிகோஃபிலி. ஸோ நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் co-evolution. What is co-evolution? The interaction between organisms when continuous for generations involves reciprocal changes in genetic and morphological characters of both organisms. So in co-evolution அப்படின்னா என்ன மீனிங்னா உயிரினங்களுக்கு இடையில இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் ரீஜனாவோ இல்ல ஜெனட்டிக் ரீதியாகவோ பண்புகள் வந்து பாரம்பரியம் அதுல சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை நடந்துகிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா co-evolution அப்படின்னு சொல்றோம். This type of evolution is called co-evolution. இது மாதிரி தலைமுறையா இல்ல பாரம்பரியமா மரபு ரீதியா ஒரு பிளான்ட்ஸ்ல சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா co-evolution சொல்றோம். It is a kind of co-adaptation and mutual change among insectives இல்லைன்னா interactive species. ஸோ இந்த சேஞ்சஸ் எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டேஷன், பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயோ இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ல அந்த ஹெரிடிக்கல் ஆர் ஜெனட்டிக்கல் ரீஜன்ல ஏற்படுற மாற்றத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் நடுவில் கொரோலா லென்த் அண்ட் ரோபோசிஸ் லென்த் ஆஃப் பட்டர்ஃபிளைஸ் அண்ட் மோட்ஸ். ஸோ கொரோலா லென்த் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோலா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்ல கொரோலா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கொரோலாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை அப்படின்னு மோத் அப்படின்னு சொல்ற பட்டாம்பூச்சி, இன்னொன்னு அந்து பூச்சி அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய சக் பண்ற அந்த உறிஞ்சு குழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சக் பண்ணி எடுக்க யூஸ் பண்ற அந்த ஆண்டனா அப்படின்னு சொல்றோம். அந்த ஆண்டனாவோட லென்த்தும் சம் பிளான்ட்ஸ்ல இருக்கிற கொரோலாவோட லென்த்தும் ஒரே மாதிரியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு co-evolution பரிணாம வளர்ச்சி, பிளான்ட்ஸ்லயும் அனிமல்ஸ்லயும் இருக்கிற ஒரு சின்ன பரிணாம வளர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், பேர்ட்ஸ் பீக் ஷேப் அண்ட் ஃபிளாட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ். சம் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்ல இருக்கிற அந்த அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அழகோட வடிவமும் அந்த ஃபிளார்ஸோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் co-evolution. சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், hornbills and birds of scrub junk slight size of Polynesia of Apocarpaceae members and leg size of insects. Some plants la வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா Apocynaceae plants-ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா hornbills அப்படின்ற பிளான்ட்ல இருக்கிற ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Bolinia plebs அப்படின்ற பிளான்ட்ல இருக்கிற அந்த தாவரத்தோட ஸ்ட்ரக்சரும் சில இன்செக்ட்ஸ்ல உடைய கால் லெக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த லெக்கோட சைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக்கல் ரீதியா ஒரு இன்ட்ராக்ஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொரோலா லென்த், அட் த சேம் டைம் பட்டர்ஃப்ளை மோட்ஸோட ஆண்டனா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட பீக், அந்த அழகும் சில ஃபிளார்ஸ்ல இருக்கிற அந்த ஃபிளாரோட ஷேப்பும் அந்த பேர்ட்ஸோட அழகு மாதிரியே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தேர்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் அண்ட் ஃபில்க்ஸ் அப்படின்ற பிளான்ட்டும் அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஜங்க்ல, அதாவது முட்புத காடுகள் இருக்கிற பறவைகளுடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பொலினியா அப்படின்ற பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரும் சம் இன்செக்ட்ஸோட லெக்கும், அதாவது இன்செக்ட்ஸோட காலும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷேப்பும் ஒரே மாதிரியே ப்ரெசென்டா இருக்கும். ஸோ ஸ்பீஷியஸ் வைஸ் இவங்கெல்லாம் டிஃபர் ஆனாலும் இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பரிணாம வளர்ச்சியில மூலியமா ரெண்டு பேருக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்லைட் ஷோன் கோ எவல்யூஷன். இந்த பேர்ட்ஸோடைய அந்த அழகு, அந்த பீக்கும் அந்த பிளான்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் பீக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்குது. தட் இஸ் கால்ட் கோ எவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டிஃபரன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ல இருக்கிற சம் இன்ட்ராக்ஷன். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 6 கிளாஸஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஸோ அதுல இருக்கிற ஒரு சின்ன ரீகால் வந்து இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த டேப்லர் காலத்துல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராக்ஷன் டைப், காம்பினேஷன், எஃபெக்ட்ஸ் and examples. First one, interaction is classified into 2 types. First one, positive interaction. Positive interaction further classified into 2 types. First one, mutualism. Then another one, commensalism. First we discuss with mutualism. So in the tableau card symbols, plus means benefited, minus means harmed, 0 means unaffected. So plus வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் நடக்கும் benefited. மைனஸ் இருந்ததுன்னா ஒரு பிளான்ட் பெனிஃபிட் ஆகும், ஒரு பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஜீரோவா இருந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம நார்மலா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் மியூட்டலிசம். ஸோ மியூட்டலிசத்துல வந்து பாத்தீங்கன்னா போத் ஸ்பீஷியஸ் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ சிம்பிள் பிளஸ் பிளஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் லைகன்ஸ் அண்ட் மைக்கோரைசா எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் கமென்சலிசம். ஒன் ஸ்பீஷியஸ் பெனிஃபிட்டட் and the other species is neither benefited nor harmed. So நல்ல ஒரு பிளஸ் ஒரு ஜீரோ. So example orchids and next one lions etc. So next one we discuss with negative interaction. So negative interaction நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது predation. So predationல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது one species is benefited, the other species are harmed. So that is symbol plus minus. Example Drosera. Then another one is called Nepenthes. So next one, parasitism. One species benefited, the other species are harmed. The symbol plus minus. Example Cascata, Duranta and Viscum. And third one, competition. Harmful for both. ரெண்டு பேருக்குமே harmful தான். For minus minus. Example grassland species. And fifth one, amensalism. Harmful for one but other species are unaffected. So that is called a minus 0. So examples Penicillium and Streptococcus. So in this slide shown differentiate interaction of plants.